தொடக்கப்பள்ளியில எங்க பசங்க படிக்கிறாங்க. என் பொண்ணு 5வது படிக்கிறா. இங்க காம்பவுண்ட் வசதி இல்லாதனால தினமும் பாம்பு, தேளு, பூச்சி, விசக்கடி ஏதோ நடக்கிறதுனால எங்க பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. இல்லைன்னா நாளைக்கு காலையில இருந்து எங்க பசங்களை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நாங்க பயந்துதான் பசங்களை நாங்க இங்க அனுப்புறதா இருக்குது. பாம்போ, தேளோ, பூச்சை கடிச்சா நாங்க உடனே தூக்கிட்டு போறதுக்கு பொன்னேரிக்கு தான் போனோம். உடனே இங்க ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுக்கு எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அந்த அளவுக்கு இல்ல. அதனால தமிழக அரசு முடிவெடுத்து நல்லபடியா எங்களுக்கு ஒரு நல்ல இது பண்ணணும்னு வேண்டிக்கிறோம். ஆர்னி இது இங்க எலிமெண்டரி ஸ்கூல் ஒண்ணுக்கு இங்க பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறாங்க சார். இங்க காம்பவுண்ட் கட்டி கொடுத்தாதான் அவங்களுக்கு பாதுகாப்பு. இங்க எல்லாம் சரக்கு அடிக்கிறாங்க, ஏதோ பண்றாங்க. அதெல்லாம் நம்ம கேட்க முடியல. பாம்புங்க வருது, எல்லாம் வருது. நம்ம குழந்தைங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்து எடுக்கிறோம். அதை வளர்க்கறதுக்கு தானே பெத்து எடுக்கிறோம். இங்க பாதுகாப்பு இல்லாம எப்படி சார் நாங்க இது பண்ண முடியும் சொல்லுங்க? நாங்க இல்லாதப்பட்டவங்க தானே கவர்மெண்ட் ஸ்கூல்ல எடுத்துட்டு சேர்க்கிறோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாதுகாப்பு இருக்கவங்க தானே சேர்க்கிறோம். நீங்க இந்த மாதிரி பண்ணா நீங்க எப்படி? என் பொண்ணு சிவன் எங்க 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அவ 5th படிக்கிறா, 4th படிக்கிறா. 5 வருஷமா இங்கதான் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூலோட பாதுகாப்பு சுத்தமா சரியில்லை. டெய்லி ஒரு 2 பாம்பு, 4 பாம்பு, பூச்சி, விஷக்கடி பூச்சி இதெல்லாம் அதிகமா போயிட்டே இருக்கு இந்த இடத்துல. நேத்தா ஸ்கூல்ல பாம்பு வந்திருக்கு. 4 நாள் முன்னாடி நல்ல பாம்புன்ற ஒரு பாம்பு வந்திருக்கு. இதெல்லாம் பசங்களை கடிச்சு பசங்க உயிருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா அதுக்கப்புறம் தான் இந்த கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்குமா எங்களோட கேள்வி. பசங்க உயிர் போனா திரும்ப கிடைக்குங்களா? கிடையாது. இங்க பாத்ரூம் வசதியும் சரி கிடையாது, காம்பவுண்ட் வசதியும் சரி கிடையாது. ஆட்டை சுத்திதான் இந்த ஸ்கூலே இருக்கு. மழை பெய்ந்தா ஃபுல்லா ஸ்மெல்லு. இந்த ஸ்கூல்ல முகத்தையே வைக்க முடியாது, அந்த அளவுக்கு நாத்து அடிக்கும் இந்த ஸ்கூல்ல. ஆனா பசங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணின்னு ஸ்கூல்ல படிக்கிறாங்க. எவ்வளவோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், எவ்வளவோ ஸ்டெப் எடுத்துட்டோம், எதுவுமே பண்ண முடியல. எல்லார்கிட்டயும் போயிட்டோம். நாங்க எங்க போனோமோ அங்கெல்லாம் போயிட்டோம். எங்களால எந்த ஒரு ஆப்ஷனுமே பண்ண முடியல. நேத்து பாம்பு வந்துடுச்சு, குழந்தைங்க இந்த மாதிரி ரொம்ப முடியல, பயந்துட்டு வீட்டு வந்திருக்காங்க. நேத்து மீறி ஏதாச்சும் எங்களால சாப்பிடவே முடியல. எந்த ஸ்கூல் பாதுகாப்பா இருக்கோ அந்த பள்ளியில சேர்ந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைங்கன்னு கேக்குறாங்க. படிப்பு பத்தி குறை சொல்லவே முடியாது. ஆனா எங்களுக்கு பாதுகாப்பு சுத்தமா சரியில்லை. சுத்தமா சுத்தி விழுந்து போயிருக்கு. ஸ்கூலே சரியில்லை. நாளைக்கு நாங்க இப்ப பசங்களை கூட்டிட்டு போறோம். நாளைக்கு காலையில நாங்க எல்லாருமே வெளியே உட்கார போறோம். பசங்களை கூட்டிட்டு பள்ளிக்கு யாருமே வரமாட்டாங்க. முழுமையா நாங்க புறக்கணிக்கிறோம். எங்க பசங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத வரைக்கும் நாங்க இந்த பள்ளிக்கு அனுப்புறதா முடிவு எடுத்து 95 பசங்க இந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க. 95 பசங்களுக்கான பாதுகாப்பு இந்த ஸ்கூல்ல இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் பாருங்க.